ஹே ஆல் ஒரு பிஸியான ஈவினிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தெம்பாயிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரே ஸ்நாக்ஸ் ரெசிபீஸாக தான் இருக்கும். ஏன்னா தம்பி லீவ் ஆரம்பிச்சதுலேருந்தே அதை செய் இது செய்யணும் உட்காந்து டார்ச்சர் பண்ணுறாரு. இன்னைக்கு மக்கானா தான் எனக்கு கொடுத்த ஆர்டர் அவர். அதனால் மக்கானா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா சவக்கு சவுக்குன்னு இருக்கும். ஒரு பேனில் நெய், ஆயில் இல்லைனா பட்டர் எதனாலும் சேர்த்துட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். நீங்கள் காரமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உப்பும் பெப்பரும் போட்டுக்கோங்க. நான் இப்போ ஸ்வீட்டாக தான் கொடுக்க போகிறேன். அதனால் உப்பு மட்டும் லைட்டாக போட்டுட்டு நல்லா அதை அமுக்கி பார்த்தீங்கன்னா உடையணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். வறுத்துட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சாக்லேட் சிரப் தான் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கேரமில் மாதிரி பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே அவனுக்கு சந்தோஷம், அம்மா லவ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டார். நாளைக்கு மெனு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் இன்றைக்கே செஞ்சு வைக்கணும். வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இந்த மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே செய்கிறது தான் நல்லது. ஆனால் எனக்கு இந்த மிக்ஸ் கிடைச்சதுனால இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் இதை அப்படியே கொட்டிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காகி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. அந்த பால் ஐஸ் மாதிரி இருந்தது. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மங்கூழ் தான் நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். நான் இப்படி ஊற வச்சு தான் செய்வேன். மாவாக அரைச்சி வச்சுட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் செஞ்சுட்டு சைட் பை சைட் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு எப்பா எவ்வளோ வேலை ஈவினிங் இவ்வளோ வேலை மேக்ஸிமம் எனக்கு இருக்கவே இருக்காது. எல்லாம் காலையிலே முடிஞ்சிடும். இன்றைக்கி எல்லா வேலையும் ஈவினிங் தான் இருக்குது. இந்த லீவில் பிள்ளைங்களை வச்சு எப்படி தான் சமாளிக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க மக்களே. இவனை வச்சு என்னால் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறான். அவனும் பாவம் தான். விளையாடுறதுக்கு யாராவது இருந்தாலாவது விளையாண்டுகிட்டே இருப்பார். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பாப்பா வந்திருக்காங்களா புதுசாக. ஸோ அவங்க கூட தான் இப்போ ஃபுல்லாக பிஸியாக விளையாண்டுக்கிட்டே இருக்கார். உங்களோட சம்மர்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். சம்மருக்கு இந்த மாதிரி கூழ் அப்புறம் ஜூஸு, பழம் இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிட்டுட்டு உடம்ப ஹீட் ஆகாமல் நல்லா வச்சுக்கோங்க. இந்த கூழ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெர்ஃபெக்டான சைடிஷ்னால் அந்த மாங்காய் தான். சரி, இந்த கூழுனாலே அந்த மாங்காய் தான். சின்ன வெங்காயத்தெல்லாம் நறுக்கி போட்டு பழைய சாதம் தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாங்காயை கடிச்சிட்டு சாப்பிட்றப்போ அப்படியே அமிர்தமாக இருக்கும். நான் கூழெலாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மாவும் அரைஞ்சிருச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சலில் உட்காந்தேன். நான் உட்காந்தாலே என் பையன் ஆட்ட ஆரம்பிச்சிருவான் ஊஞ்சலை. ஸோ அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா? அதனால் அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் இனி விளாடுவோம். அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட போகணுன்னா சைக்கிள் ஓட்ட போவோம். அதுக்கப்புறம் இல்லைன்னா அதாவது புக்கு வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதை உட்காந்து ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்போம். அப்புறம் சாப்பிடுவோம். அவங்க அப்பா வந்தோடனே அவங்க கூட கொஞ்சம் நேரம் ரவுண்ட்ஸ் போயிட்டு விளாண்டுட்டு இப்படி தான் போயிட்டு இருக்குது. குழந்தைங்கள போர் அடிக்காமல் டிவி பார்க்காம வைக்கிறதே பெரிய டாஸ்க்கு தான். நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்.